தமிழ் கடவுள் முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்று தான் திருச்செந்தூர். ஸோ என்னைக்காவது திருச்செந்தூர் முருகர் சிலையோட முகம் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் கிபி 1648ஆம் ஆண்டு டச்சுக்காரங்க தமிழ்நாட்டுக்கு படம் எடுத்து வர்றாங்க. அந்த டைம்ல திருச்செந்தூரை திருமலை நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. திருமலை நாயக்கர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர் ஏற்பட்டு அதில் திருமலை நாயக்கரை தோற்கடிச்சு டச்சுக்காரங்க வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகரோட ஐம்பொன் சிலையை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அப்படி போகும்போது பெரிய அளவுல மழையும் கடல் கொந்தளிப்பும் ஏற்படுது. ஸோ இந்த முருகர் சிலையோட பவரால தான் இப்படி நடக்குதுன்னு பயந்து போய் அந்த சிலையை கடல்ல போட்டுட்டு போயிடுறாங்க. இது நடந்து பல வருடங்களுக்கு பிறகு வடமலையப்ப பிள்ளை அப்படிங்கிற ஒரு முருகர் பக்தரோட கனவுல முருகர் தோன்றி என்னோட சிலை கடலுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னும் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிற வழியும் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் சிலரோட கடலுக்கு போய் அந்த முருகர் சிலையை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் கோயில்ல வைக்கிறாங்க. ஸோ பல வருஷமா இந்த சிலை உப்பு தண்ணியில இருந்ததுனால அரிக்கப்பட்டு இந்த மாதிரி மாறி போயிருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு தமிழ் கடவுள் முருகரை ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.